ராமதாஸ் ஐயா கூப்பிட்டு திருச்சியில கூப்பிட்டாரு. அங்க போய் நான் கலந்துக்கிட்டேன். ஒரு கட்சி இருக்குது. கலந்துக்கும் போது ஒரு மேடையில் தான் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு. அதுல என்ன பேசுனா, தமிழர்கள் பற்றிய ஒரு விஷயம்தான். அவர் தமிழர் பற்றி நல்லா பேசினார். ராமதாஸ் ஐயா தான் அவர் தமிழ் உணர்வு உள்ளவர். அப்புறம் மணி ஐயா இருக்காங்களே, அவங்க பேசுறாங்க. நீங்க தான் வரவேற்று பேசுறீங்க இல்லையா? நான் வந்தேன், நீ நம்ம கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி ஏதோ பக்கத்துல உட்கார வச்சு சொன்னாங்க. நான் சொன்னேன், இது நீங்க பேரே தமிழ் பேர் வைக்கல. நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் பேசும்போது சொன்னேன். நான் பாட்டாளி மக்கள் கட்சினா என்ன ஒரு பாட்டாளி? இந்தி பாட்டாளியா, தெலுங்கு பாட்டாளியா, இல்ல எந்த ஒரு பாட்டாளின்ற? நானு தமிழ் பாட்டாளி கட்சின்னு வைக்க, தமிழர் பாட்டாளி கட்சின்னு வைக்க வேண்டியதானே? எல்லாருக்கும் பொது மாதிரி வச்சுட்டீங்க. தமிழர் பாட்டாளியில் இருந்தா நான் வரேன்னு சொல்லி பேசிப்பாங்க. நான் ஏன் கேட்கறேன்னா, நீ எது ஒன்னாலும் எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. நம்ம தமிழன்ற ஒரு அடையாளம் இல்லைன்னா அப்புறம் என்ன தமிழ்நாட்டில் ஒரு கட்சி? தமிழ்நாட்டில் எனக்கு 10 கிலோ நான் நீங்க என்ன பேசுறேன் தெரியுமா? நீங்க வந்து தெற்கு இந்த வட மாவட்டங்கள்ல பலமா இருக்கீங்க, தமிழ்ல பேர் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறீங்க. நான் வரவேற்கிறேன். அங்க ஒரு மாரவாடி வந்தது, திருவண்ணாமலையில ஒரு எம்எல்ஏ மாரவாடி. இங்க ஏதோ உக்கன்சமுதுன்னு ஒருத்தன் ஒரு மாரவாடி, எங்க மதுராந்தகம். இந்த பெல்ட் வந்து நம்ம வன்னியர் பெல்ட் வந்தீங்களே, அவன் 2 பேரும் பெல்ட் எடுத்து அடிச்சிருந்தா ஓடி போயிருப்பான்ல. என்ன பெல்ட்? நான் அவர் கேட்டேன், உங்க பெல்ட்ல வந்து 2 மாரவாடி வந்து எம்எல்ஏ ஆயிருக்கிறான், அதை கேட்க முடியல. அப்புறம் என்னத்தை நீங்க போய் கேட்க போறீங்கன்னு போது இவனை கூட்டு வந்துன்ற மாதிரி ஆயிப்போச்சு அவங்களுக்கு.